தண்ணீர் விட்டால் வழங்கும் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தும் கருக திருவள்ளுமோ என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கேற்ப பல வீரர்கள் தமது வாழ்க்கையினை இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தனர். சுதந்திர போராட்டத்தில் பால கங்காதர திலகர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ராணி லட்சுமி, வேலு நாச்சியார், பாரதியார், வ.உ.சி., வாஞ்சிநாதன் போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் மிக முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். பலர் தங்கள் இன்னுயிரை நாட்டிற்காக ஈந்தார்கள். 30 கோடி முகமுடையார் உயிர்மை புற ஒன்றுடையார் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப ஜாதி, மதம், மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்கிறோம். உதிரங்களை உருமாக்கி உதித்த சரித்திரமே நம் சுதந்திரம். போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்து ஜாதி, மதம், மொழி, இன பேதம் கலந்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. தியாகத்தின் கொடி பறக்கிறது, தலைவர்களின் வீரம் தெரிகிறது, நம் நாட்டின் வளம் புரிகிறது. பாரத தாயின் கருணை, நம் நாட்டின் நிலை வறுமை, எல்லாமே இங்கு செழுமை, இயற்கையின் வளம் அருமை. இந்தியா என்பது இனிமை, ஒற்றுமை என்பது உண்மை. இதுவே இந்திய நாட்டின் பெருமை. ரத்தம் சிந்தி சித்தமாகி ரத்த பந்தம் அனைத்தும் திறந்து யுத்த களத்தில் குதித்தவர்கள் பலர். ஏடுகள் மூலம் எழுச்சி தந்து பாடுகள் பட்டு பரங்கி ஓட்டிய பாரதி போன்ற பாவலர்கள் பலர். இந்தியா என்பது அவர் மூச்சு, விடுதலை என்பதே அவர் பேச்சு. இம்மியும் நெஞ்சில் அச்சமில்லை, இம்முயிரும் அவருக்கு துச்சமில்லை. ஜாதி மத பேதம் ஆங்கில்லை, வந்தே மாதரம் என்று ஒழித்தா இடமில்லை. எங்கும் நேர்ந்தது சுதந்திர தாகம், மங்காது ஓங்கியது வீரர்களின் வேகம். உலகமே ஒருங்கிக் கொண்டிருக்கும் நள்ளிரவில் இந்தியா மட்டும் விழித்துக் கொண்டிருந்தது ஒரு புதிதோர் விடியலை காண்பதற்காக. ஆம், அன்று 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு பின்பு நம் பாரத மக்கள் சுதந்திர காற்றை சுவாசித்த நாளன்று நம் சுதந்திர தினம். வெள்ளையர்கள் ஆட்சியில் இருந்து விடுபட்ட பொன்னான நாள் இது. இந்நாளில் நாம் பெற்ற சுதந்திரத்தை நம் கண் போல